அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. இப்படி சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்தறிந்தவர்கள்தான் பிற்காலங்களில் வலிமார்களாக விளங்குகின்றனர். ஆனால் சிலர் வலிமார்கள் என்றால் வித்தை செய்பவர்கள் என தவறாக விளங்கி வைத்துள்ளனர். தம்மை அல்லாஹுவுக்காக தியாகம் செய்தவர்கள்தாம் வலிமார்கள். இன்று சிலர் கூட்டமாக தெருக்களில் செல்வதை அல்லாஹுவிற்காக செய்யும் தியாகம் என கூறவியலாது. அல்லாஹுவிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதுதான் அல்லாஹுடைய பாதையாகும். இதனை நன்கு விளங்கி கொண்டால் அது வருங்காலத்தில் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். இப்போது விளங்காது, ஆனால் இதையை நன்கு ஆராய்ந்து வருவீர்களாயின் பின்னர் நீங்களே உங்களை அந்த மனிதனா நான் என வியக்கும்படி மாறிவிடுவீர்கள். 2 வருடங்களுக்கு முன் இப்படி இருந்தேனே, இப்போது மனிதனாக மாறியிருக்கின்றேனே, இப்போதுதான் நான் மனிதன் என சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களிலேயே நீங்கள் மாற்றத்தை காணலாம். எனவே ஞான விளக்கத்தை மிக அவசியம் கற்றுக்கொள்ளுங்கள். ஞானம் என்பது எல்லா மதங்களிலுள்ளவற்றையும் சேர்த்துதான் கூறுகிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஞானம் தௌஹீத். அதுபோல் இந்து மதத்திலும் நல்ல ஞான விஷயங்கள் உள்ளன. இந்து மதத்தில் ஞானமில்லை என சொல்லவே இயலாது. இந்து மதத்திலும் எவ்வளவோ ஞான விஷயங்கள் விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றை தேவையானால் அறிந்து கொள்வது தவறல்ல. எனினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய தௌஹீது தான் சரியானது. முழுமையான ஞான விளக்கத்தை தருவதற்காகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிற்கு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீது தான் முக்கியமான தௌஹீதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த தௌஹீதை விளங்கி கொண்டால் அதுவே போதுமானதாகும். சங்கைமிகு ஷேഖநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் 13/11/1995 அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவிலிருந்து